யூனிவர்ஸ் உலக சாதனை நிறுவனம் பெங்களூரு இணைந்து நடத்தும் 123வது கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் பட்டிமன்றம். இன்னைக்கு ஆக்சுவலா 3 பட்டிமன்றங்கள் நடக்குதுங்க. காலையில ஒண்ணு முடிஞ்சிருச்சு, இது 2வது. திரும்ப சாயந்தரம் ராத்திரி 7 மணிக்கு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த வகையில எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய யூனிவர்சிட்டி யூனிவர்சல் அந்த குழுமத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறந்த ஒரு தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கல்வி அறிவை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய பாராட்டு, அந்த அம்மையாருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது உறுதிமொழிக்காக மேடை அந்தோணி ராஜாவிடம் செல்கிறது. இதை அனைவரும் நீங்க சொல்றதை நாங்க திருப்பி சொல்லணும், கரெக்ட் தானே? ஆமாங்கய்யா, உறுதிமொழி எடுப்பதற்காக சீதா மேம் அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். ஓகே, சொல்லுங்க. அனைவருக்கும் இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு நம்ம ஒரு உறுதிமொழியை இதயபூர்வமா எடுக்க போறோம். எல்லாரும் உங்களுடைய கைகளை இதயத்து பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம இப்ப உறுதிமொழி எடுக்க போறோம். நாங்கள் அனைவரும் மனமாற உறுதிமொழி ஏற்கிறோம். நாங்கள் கல்வியை எங்கள் வாழ்வின் மிகப்பெரிய செல்வமாக மதித்து வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வோம். பாரத ரத்னா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் கல்வி சேவையையும் உயரிய லட்சியங்களையும் பின்பற்றி கல்வியின் ஒளியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க பாடுபடுவோம். எங்கள் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளை என்றும் மதித்து நடப்போம். அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, புதுமை மற்றும் ஆராய்ச்சியை மனிதநேயத்துடன் பயன்படுத்துவோம். சுற்றுச்சூழலை பாதுகாத்து மரம் நடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், தூய்மையை பேணுதல் போன்ற சமூக பணிகளில் ஆர்வமுடன் பங்கேற்போம். ஒற்றுமை, சமத்துவம், நேர்மை, ஒழுக்கம், தேசப்பற்று மற்றும் மனிதநேயத்தை எங்கள் வாழ்வின் அடிப்படை கொள்கைகளாக கடைபிடிப்போம். அறிவை பகிர்ந்து மற்றவர்களையும் கல்வி கற்க ஊக்குவித்து எழுத்தறிவு மிக்க இந்தியாவை உருவாக்க உறுதியேற்கிறோம். கல்வியே எங்கள் வலிமை, அறிவே எங்கள் ஆயுதம், ஒற்றுமையே எங்கள் அடையாளம், சாதனையே எங்கள் இலக்கு. கல்வியால் உயர்வோம், ஒற்றுமையாய் வெல்வோம். இந்தியாவை அறிவாற்றல் மிக்க வல்லரசாக உருவாக்க உறுதியேற்போம். வாழ்க கல்வி, வாழ்க மனிதநேயம், வாழ்க பாரதம். கல்வியே சக்தி, கல்வியே வெற்றி, கல்வியே எதிர்காலம். நன்றி. நன்றி. ஒரு சிறந்த உறுதிமொழியை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் அன்னைக்கு. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஒரு பட்டிமன்றம் சிறந்த பட்டிமன்றமாக அமைய உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய முன்னணி கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய முனைவர் ஷியாமலா சந்தீப் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கேயோ பெங்களூர்ல இருந்தா கூட காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு பட்டிமன்றம் வச்சு அதுவும் 1 இல்லை 2 இல்லை 3 பட்டிமன்றங்கள் வச்சு நம்ம எல்லாரையுமே அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தனக்கு பின்னாடி வரக்கூடிய மனித சமுதாயம் சிறப்பா இருக்கணுங்கிறதுனால அந்த வகையில தான் படிப்பறிவு கம்மியா இருந்தா கூட வரக்கூடிய தலைமுறைக்கு தேவையான பல விஷயங்களை செஞ்ச கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த பட்டிமன்றம் நடக்கிறது ரொம்ப சால பொருத்தம். ஸோ அந்த வகையில இந்த பட்டிமன்றத்தினை முறையாக துவக்கி வைக்க இருக்கின்றேன். அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை ஒரே ஒரு தடவை நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதில் அதிக பங்கு வகிப்பது ஆசிரியர்களா, செயற்கை நுண்ணறிவா என்ற தலைப்பிலே நம்மளுடைய பட்டிமன்றம் இங்கே செல்ல இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பிலே பேசுவதற்கு 3 பேரும், ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்கு 3 பேர் வந்துள்ளனர். அனைவருக்கும் 7 நிமிடம் கொடுக்கப்படும். 6 நிமிடம் முடிந்தவுடன் ஆகவே இல்லைன்னா எனவே என்று சொல்வேன். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கருத்துக்களை சுருக்கி அந்த 1 நிமிடத்தில் என்ன சொல்ல வந்தீர்களோ அதை சொல்லி முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் முதலில் ஜீரோ ஹீரோ அப்படிங்கிறச்சு முதல்ல நம்ம ஜீரோ அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்படிங்கிற வகையில செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு அவசரமா எங்களோட இணைந்திருக்கின்ற சுஜாதா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க, உங்களுடைய நேரம் துவங்குகிறது. வாழ்த்துக்கள். அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம், இல்ல தம்ஸ் அப் போட்டுடலாம். நீங்க பேசலாமா? அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். எதிர்கால சமுதாய
தலைமுறையை உருவாக்குவதில் அதிக பங்கு வகிப்பது செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். செயற்கை நுண்ணறிவு அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் மிகுந்த ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த அது செயற்கை நுண்ணறிவுன்றது ஏஐன்னு நம்ம சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஏன் வந்து செயற்கை நுண்ணறிவை பத்தி இப்ப வந்து ரொம்ப பேசப்படுறது, இன்னைக்கு தலைப்பாவும் எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். இப்ப ஆசிரியரை விட இந்த ஏஐ வந்து ரொம்ப நம்ம டெக்னாலஜி வைஸ் ஆர் நாட் ஓன்லி டெக்னாலஜி வைஸ், இது வந்து லைஃப் வந்து ரொம்ப ஈஸியரா நமக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான ஒரு டூலா நம்ம இதை யூஸ் பண்றோம். See, அப்பார்ட் ஃப்ரம் தட் அது வந்து டைம் வந்து நமக்கு சேவ் பண்ணுது, எனர்ஜியை சேவ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஆர்டிஃபிஷியலா இருந்தாலும் கூட நமக்கு நமக்கு பிடிச்சமான விஷயத்த அட் அ டைம்ல இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி கொடுக்கறதுல முதலிடம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த ஏஐயோட பெனிஃபிட்ஸ், அதோட நன்மை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட கற்றல் கிடைக்குது. அதுக்கப்புறம் 24x7 கற்றல் உதவி நமக்கு எப்பயுமே எனி டைம் அவைலபிலிட்டி. கடினமான பாடங்களை கூட எளிய முறையில புரிய வைக்கிறது, நேரத்தை மிச்சப்படுத்துகிறது, படைப்பாற்றலை வளர்க்கிறது, மொழித்திறனை மேம்படுத்துகிறது, உடனடி மதிப்பீடு கருத்துக்களை கொடுக்கின்றது, ஆராயும் திறனை வளர்க்கின்றது, பல்வேறு தகவல்களை விரைவாக தேடி அனைவருக்கும் சமமான கற்றல் கொடுக்கின்றது. எக்ஸாம்பிள் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து இமீடியட்டா, ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து ஸ்கூலே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த ஏஐ டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. இதை வந்து நான் மிகைப்படுத்தி இந்த இடத்துல சொல்றேன். அப்புறம் அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட், அவங்களோட கிரியேட்டிவ் நாலேஜ் வந்து எம்பவர் ஆகுது. இதெல்லாம் வந்து ஏஐயோட டெக்னாலஜியோட அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் வந்து ஆசிரியரோட நம்ம ஏன் கம்பேர் பண்றோம் அப்படின்னா, ஆசிரியருக்குமே அதை வந்து சுலபமா அது வந்து பயன்படுத்தக்கூட ஒரு டூலா இருக்கு. ஏன்னா இன்றைய தலைமுறையை வந்து உருவாக்குவது வந்து அவங்களோட வகுப்பறை அப்படின்னு சொல்றோம். அப்ப வகுப்பறைன்னும் போது மாணவருக்கும் அந்த ஆசிரியருக்குமான ஒரு பாண்டிங், அது வந்து ஒரு அவங்களோட உயிரோட்டம் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். இப்ப வந்து ஆசிரியர் ரொம்ப அதிகமா நிறைய நாலேஜா இருக்காங்கன்றதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேசுறது எல்லாமே வந்துட்டு நாட் அ டாப்பர், எல்லா டீச்சரையும் நான் சொல்லல, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்லல, நான் எடுத்துக்கிறது வந்து இங்க வந்து சில ஆசிரியரை பற்றியும் சில மாணவர்கள், நம்ம வந்து காமனா பார்க்காம இங்க வந்து பர்டிகுலர்லி ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து தலைமுறை வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து மாணவர்கள் வந்து நிறைய படிச்சவங்களை விட பின்தங்கி இருக்கிற மாணவர்களை தான் நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம வந்து வல்லரசு ஆக முடியும். அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, டாப்பர்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன், அவ்வளவுதான். ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் என்ன கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப ஏன் அவங்க வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்றதுக்கு காரணமா ஆசிரியரா நான் சில ஆசிரியரை நான் இந்த இடத்துல வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். ஈவன் நானும் டீச்சரா இருக்க வந்தேன். பட் ஃபோக்கஸிங் எல்லாமே வந்து அவங்க சிலபஸ பத்தின விஷயங்களா இருக்கட்டும், டாப்பர்ஸையே இன்னும் டாப்பர்ஸா கொண்டு வரதுல தான் இருக்காங்க. அந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இந்த ஏஐ டூல் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த பின்தங்கிய மாணவர்கள் ஆவரேஜ் அண்ட் புவர் ஸ்டூடெண்ட் தான் சொல்றேன். அந்த புவர் ஸ்டூடெண்ட் எல்லாராலையும் ஆன்சர் பண்ண ஆசிரியர் வந்து அவங்க மேல ஃபோக்கஸ் வரமாட்டுது. அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையால அவனால கேள்வி கேட்கிற திறன் அங்கேயே இழந்துடுறான். அப்ப அது மாதிரி தினமும் அந்த மாதிரி அவனோட அந்த கேள்வி கேட்கிற திறன், அவன் ஒரு கேள்வி கேட்டா கூட அங்க உள்ள சக மாணவர்கள் வந்து அவங்க வந்து வித்தியாசமா பார்க்கும்போது
அவன் வந்து ரொம்ப அவமானத்துக்கு உட்பட்டு அவனால வந்து அடுத்த நிலைக்கு போகாம அவன் ஸ்டில் அவன் வந்து அந்த கல்வி ஆண்டை முடிக்கிற வரைக்குமே அவன் ஆவரேஜா இருந்து அவன் நாளைக்கு சமுதாயத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கான். இப்ப இந்த ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆசிரியர்கிட்ட அவன் கேள்வி கேட்க தயங்கினா கூட வீட்ல போயிட்டு அவனுக்குன்னு ஒரு டியூஷன் டீச்சர் மாதிரி அது கைட் பண்ணுது. அவனுக்கு தேவையான சின்ன சின்ன ஒரு அபத்தமான ஒரு கேள்வியா இருந்தா கூட அது அழகா ஆன்சர் பண்ணுது. அவன் அதுல என்ஜாய் பண்ணி அவன் அது மூலயமா அவன் கற்றல் அவனுக்கு நடைபெறுது. அவன் கொஞ்சம் ஹாப்பினஸா இருக்கான்றது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப நம்ம வந்து அட்வான்டேஜ் வந்து இப்ப ஆசிரியரை நம்ம வந்து குறை சொல்லல அப்படின்னா கூட அவங்களையுமே ரிலாக்ஸ் பண்ண வைக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஒரு பாடத்தை நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. அப்ப அந்த ஒரு பாடத்துக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிற அந்த ஏஐ வந்து 5 நிமிஷத்துல அது ஒரு ஷார்ட்டலைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருது. அப்ப டீச்சரும் அங்க என்ன ஆயிடுறாங்க, ரிலாக்ஸ்டா ஆயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பி மைண்ட் செட்ல அவங்க கிளாஸ் ரூம் வரும்போது அவங்க வந்து எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவங்களுக்குமே ஒரு தன்னம்பிக்கை வந்துரும். ஒரு ஆகவே அப்ப அந்த அந்த ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒரு நல்ல பாண்டிங்கை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஏஐ. அப்ப இந்த ஏஐ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நம்ம எப்பயுமே வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கணும்ன்றதுதான் என்னோட கருத்தா இங்க வைக்கிறேன். நம்ம வந்துட்டு நம்ம ஓ- மட்டும்தான் விஷயம், கெட்டது விஷயம் இல்லாம எல்லாத்துலயுமே நம்ம இந்த ஏஐ நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மாணவர்களுக்கு ஏஐ வந்து மிக ஒரு நல்ல வரப்பிரசாதம்னு சொல்லி என் உரையை இதோட சிறப்பு நன்றிங்க. சிறப்பா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஏஐ வந்து 24/7 இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், கூடிய வரைக்கும் ஆங்கில வார்த்தைகளை தவிர்க்க முயற்சி செய்வோம். அது ஒரே வழியா மாறுறது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முயற்சி செய்வோம். ஏன்னா பேசுறச்சே தமிழ் பட்டிமன்றத்துல ஆங்கில வார்த்தைகள் ரொம்ப நிறைய வர மாதிரி இருக்கு. அங்கேயே வச்சு அதனால அது நம்ம கொஞ்சம் மாத்திக்க முயற்சி செய்வோம். அந்த வகையில நிறைய தகவல்கள் சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நல்லா பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப எல்லாருமே கொஞ்சம் நீங்க உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தர் போட்டோ எடுத்துடலாமே. எல்லாருமே ஆன் பண்ணுங்க. எல்லாரும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் போட்டோ எடுக்கணும். நீ யாரோ மார்க் ஆண்டனி ஆன் பண்ணாம இருக்காரு. சரி, பரவாயில்ல. அதே மாதிரி விவோ 2327 ஒரு நம்பர் இருக்கு. நானே எடுத்துடுறேன். எல்லாம் சிரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பேசினவங்க, பேச போறவங்க, கேட்கறவங்க எல்லாருமே எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ரைட். இப்போ அடுத்து இல்ல ஆசிரியர் பங்கு வந்து உங்களுக்கு நீங்க வந்து குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், ஆசிரியர் பங்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்கு ஒரு ஆசிரியரா இருந்து இப்போ ட்ரெயினர் அப்படின்னா பயிற்சியாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில பேசுறதுக்கு திவாகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் நேரம் துவங்குகிறது சார். உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதுங்க. ஒரு நிமிஷம், நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. எல்லாருக்கும் அப்படிதான் கேக்குதா? நீங்க ஹெட்போன் எடுத்துருங்க. ஹெட்போன் எடுத்துருங்க, எடுத்துட்டு பேசுங்க. இப்போ ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சுத்தமாக கேட்கிறது. பேசலாம். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்களுக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமா சார்.
நீங்க ஹெட்போன் எடுத்துருங்க சார். ஹெட்போன் போட்டிருக்கீங்க போட்டிருக்கேன். ஹெட்போன் எடுத்துட்டு பேசி பாருங்க. எக்கோ ஆகுது. ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க ரெண்டு கருவிகள்ல இணைந்து இருக்கிறீர்களா? இப்ப பேசுங்க. இப்ப பேசுங்க பேசுங்க. பரவாயில்ல பேசுங்க. ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட வீடியோவை கட் பண்ணிட்டு பேசி பாருங்க. உங்க வீடியோவை கட் பண்ணுங்க, கட் பண்ணிட்டு பேசி பாருங்க. எதிர்கால தலைமுறை சரியா இருக்கு. எதிர்கால தலைமுறைகளை உருவாக்குவது வந்து ஆசிரியர்களே என்கின்ற தலைப்புல நான் வந்து பேச வந்திருக்கிறேன். அப்துல் கலாம் சொல்றாரு, ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து கேள்விகளுக்கு பதில் அளிப்பதில்லை, மாறாக அவர்களுக்கு சிந்திக்க தூண்டுகிறார் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்றாரு. அதே போல சாக்ரடி சொல்றாரு, சிறந்த ஆசிரியர்கள் கற்பிப்பதோடு மட்டுமல்ல அவரை சிந்திக்க தூண்டுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன் எதிரணியினரை பார்த்து, பாலர் பள்ளின்னு ஒன்று இருக்குது, குழந்தைகளுக்கு கல்வி கற்பது அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்கின்ற இந்த முறையை ஒரு செயற்கை நுண்ணறிவால் செய்ய முடியுமா? செய்தால் அந்த குழந்தையால் சரிவர கல்வி கற்க முடியுமா என்பதை எதிரணியினர் கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் என்பவர் குற்றங்களை களைபவர், அதாவது குற்றம் அதாவது மாணவர்கள் செய்தால் அதை களைபவர், அவர்களுக்கு தண்டனை கொடுப்போர் அல்ல. அந்த குற்றங்களை களைகின்ற அப்படின்னு சொன்னா மாணவருடைய உணர்வு நிலையிலிருந்து வர வேண்டும். அது மாணவருடைய உணர்வு நிலையிலிருந்து, மாணவர் என்ன நிலையில் இருக்கிறான், வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குது, அவர் வரும் வழியில் எதுவும் பிரச்சனையை சந்திச்சாரா, என்ன மனநிலையில் இருக்கிறார், இங்க பிசிக்கலி பிரசண்டா இருந்துட்டு மென்டலி ஆப்சென்டா இருக்கிறாரா என்பதையெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவால நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியுமா? அதற்கு அந்த செயற்கை நுண்ணறிவுகளால் பதில் கொடுக்க முடியுமா, ஆசிரியர்களால் கொடுக்க முடியுமா என்பதை எதிரணியினரும் இந்த பார்வையாளர்களும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கியங்கள்லாம் பாடம் நடத்தும் போது ஏதோ அப்படியே சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானம் அதுவாக பாவித்து தானம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு கண்ணகி காப்பியத்தை வந்து ஒரு ஆசிரியர், தமிழாசிரியர் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கண்ணகியினுடைய மனநிலை வேறு, பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனநிலை என்பது வேறு. அப்ப கண்ணகியின் மனநிலையிலிருந்து பேசுகின்ற பொழுது, ஏமாற்றப்பட்டு விட்டால், நான் ஒரு தவறு, என் கணவனுக்கு அநீதி நடந்து விட்டது, நான் நீதி கேட்கிறேன் என்கின்ற குரலில் நடத்துகின்ற பொழுது, தேரா மன்னா செப்புவதுடையேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க. பாண்டிய நெடுஞ்செழியன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து வருகிற போது, யானோ அரசன் யானோ கல்வன் என்கின்ற ஒரு வெட்கி தலை குனிகின்ற அந்த வாய்ஸ்ல வந்து பாடம் நடத்தணும். இது ரெண்டையுமே செய்யுமா? ரெண்டுக்கும் ஒரே குரல் தான், ஒரே துணி தான். மாணவர்களுக்கு வந்து வெறும் ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, மாணவர்களின் மனதுக்குள் அந்த பாடங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறார்கள், திணிப்பது அல்ல. இந்த முதல்ல பேசின அம்மா சொல்லும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் எப்படி பாடங்களை நடத்துவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிராமங்களில் போய் ஆசிரியர்கள்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வீடுகளுக்கே சென்று அவர்களை அழைத்து வந்து அவர்களை அரவணைத்து பக்கத்தில் உட்கார வைத்து சொல்லிக் கொடுக்கின்ற எத்தனை ஆசிரியர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? அவங்க எல்லாம் பிலோ ஸ்டூடெண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், டாப் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு காலமும் அவங்க பாக்குறது இல்லை. இந்த தனியார் பள்ளி மோகத்துக்கு அப்புறம் தான் இந்த டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தே இங்க வருது. மிகவும் மிகவும் குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, அதிக மதிப்பெண் எடுப்பதுன்ற மாணவர்களையும் சமமாக உட்கார வைத்து, தன் மடியில் உட்கார வைத்து உணவு கொடுத்து நடத்துகின்ற எத்தனையோ ஆசிரியர்களை நீங்கள் கிராமங்களில் இல்லை, இப்பொழுதெல்லாம் நகரங்களில் கூட ஒரு சில ஆசிரியர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சில ஆசிரியர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்கன்னா குழந்தைங்க வந்து அழுறாங்க. ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு கத்துக்கலாமே, இல்ல வேறு ஆசிரியர்கள் அதே மாதிரி தானே கத்து. அந்த ஆசிரியருக்கும் மாணவர்கள் உணர்வு ரீதியிலான ஒரு பிணைப்பு என்பது நேரடியாக தான் முடியும். ஒரு காலத்திலே அந்த செயற்கை நுண்ணறிவுகளால் அதை கொடுக்க முடியாது என்பதை நமது எதிரணியினர் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நமது குடியரசுத் தலைவராக இருந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவுதான் உயர்ந்த பதவிகளை அடைந்த காலகட்டத்திலும் கூட ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்காக உன்னை அர்ப்பணி என்று சொல்லி அந்த ஆசிரியர் பணியை தான் அவர் ஞாபகம் கூறுவார். அதனாலதான் அவருடைய பிறந்த தினத்தை வந்து ஆசிரியர் தினமாக இன்றளவும் நம்ம தேசத்திலே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். மிகச்சிறந்த விஞ்ஞானி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எத்தனை பதவிகள், அவர் அடையாத பதவிகள், உலக நாடுகள் எந்த நாடுகளுக்கு அவரை தெரியாது. ஆனால் அவர் என்னவாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, நான் ஒரு ஆசிரியராக இருக்க விரும்புகிறேன், நான் ஆசிரியராகவே
வாழ விரும்புகிறேன் என்கின்ற கருத்தை கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தவர் ஐயா ஏபிஜே அப்துல் அப்படியே கலாம். தானே இறந்தார் அவரால் அவர். ஒரு செயற்கை நுண்ண அப்படியே கண்டிப்பா தானே ஐயா, கண்டிப்பா இறந்தார். ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே இறந்தார் என்பது கூடுதல் தகவல். அவரால் எத்தனையோ செயற்கை நுண்ணறிவுகளை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அவருக்கு தெரியும், எந்த செயற்கையான பொருட்களாலும் மாணவர்களுடைய உணர்வு ரீதியாக அவர்களோடு கலந்து கொள்ள முடியாது. மாறாக பாடங்களை நடத்தும், அவ்வளவுதான். பாடங்களை நடத்தும். அந்த மாணவனுக்கு புரிந்ததா புரியவில்லையா? மாணவர்கள் இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் சொல்றாங்க, மாற்றுத்திறனாளிகள் எப்படி கத்துக்குவாங்க அப்படின்னு. மாற்றுத்திறனாளிகள் அந்த காலத்திலே கத்துக்கிட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ சாதனையாளர்களாக மாற்றிக்கொண்டிருந்த இந்தியாவில் மாற்றுத்திறனாளிக்கு செயற்கை நுண்ணறிவு தான் கத்துக் கொடுக்கணுமா? இது மாதிரியான பேச்சுக்கள் தவறு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, வள்ளுவர் சொல்றார். அந்த கற்க கசடற, கசடை அறப்பது, அந்த சந்தேகங்களை தீர்ப்பது யார்? ஏகிட்ட எப்படி சந்தேகம் கேட்பீங்க? என்ன சந்தேகத்தை கேட்பீங்க? இந்த இடத்துல எனக்கு புரியலன்னு கேட்க முடியுமா? இந்த இடத்துல ஒரு கணித பாடம் நடத்திட்டு இருக்கு, அது a+b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அப்படின்ட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன். அது என்ன எப்படி வந்துச்சு, இது எப்படி a+a ஸ்கொயர் என்ன, b என்ன, இதெல்லாம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒரு ஆசிரியர் தான் முடியும். இப்ப சொன்னீங்க இல்லையா, டாப் ஸ்டூடெண்ட், எல்லாருமே டாப் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு அந்த நுண்ணறிவுக்கு செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த சாதாரண ஸ்டூடெண்ட், அந்த பிலோ ஆவரேஜ் சொல்றாங்க இல்லையா, பின்தங்கிய மாணவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த ஏஐ சொல்லிக் கொடுக்கறது புரியுமா அப்படிங்கிறது எல்லாம் எதிரணியில் இருக்கிற எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி வேகமாக ஓடுகிறோம், வேகமாக ஓடி வேகமாக பயணிக்கின்றோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் கால ஓட்டத்துக்கு ஏற்ப மாணவர்களின் மனநிலை ஒருபோதும் ஓடாது. அவன் குழந்தைகள் என்பவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற இப்ப உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, இப்ப சமூக வலைத்தளங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, மாணவர்களை எப்ப சமூக வலைத்தளம் தவறான நோக்கங்களோட தயாரிக்கப்பட்டது, சரியான நோக்கங்களுக்காக தயாரிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தவறான வார்த்தைகளுக்கு, தவறான பழக்கங்களுக்கு நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. நாம் நினைத்தபடி அதை மாற்றிக்கொள்ளுகின்ற நிலைக்கு மாறிவிட்டோம் என்று சொல்லுகிற போது, எப்படி ஒரு செயற்கை நுண்ணறிவால் மாணவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை நியமித்து விட்டோம். அவர் நான் சொன்னபடிதான் பாடம் எடுப்பார். அவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு பாடம் எடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆகவே மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்கள் தான். அது எத்தனை டெக்னாலஜிஸ் வளர்ந்தாலும் ஆசிரியர்களுடைய பங்களிப்பை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று கூறி அத்தனை ஆசிரியர்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. முதல்ல ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருந்தா கூட அதையும் தாண்டி ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறீங்க. நீங்க ஆசிரியர் பக்கம் பேசினதுனால எனக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லணும்னு பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். காஞ்சிபுரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ல பெரியார்தாசன் அப்படின்னு பச்சைப்பாஸ் கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியரா இருந்தவர் ஏதோ ஒரு வேலைக்காக இறங்குறாரு. இறங்கி நடந்து போயிட்டே இருக்கிறச்சு எதிர்த்தாப்புல திடீர்னு ஒரு கார் வருது. காரை கதவை திறந்து அந்த டவாலி அங்கிருந்து வழிவிடு, கலெக்டர் வர்றார் அப்படின்றாங்க. அந்த கலெக்டர் நடு ரோடுன்னு கூட பார்க்கல. அந்த பெரியார்தாசன் காலில் தொட்டு கும்பிடுறாரு. தொட்டு கும்பிட்டவர் யாருன்னா இறையன்பு IAS. இப்போ 2 வருடங்களுக்கு முன்னு ரிட்டையர் ஆகி போனாரு அவர். அப்போ இந்த ஒரு எமோஷனை ஏஐ கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல ஜோதிமணி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லாவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. வாங்கம்மா, உங்கள் நேரம் துவங்குகிறது. மைக். நமது நீதிமான் நடுவர் அவர்களுக்கும் இங்கு நமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஆசிரியர்களே பெரிதும் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறார்கள், அல்லது செயற்கை நுண்ணறிவே என்ற இந்த இரு அணியினருக்கும், எனது அணியினருக்கும் எனது எதிரணியினருக்கும் மற்றும் நம்மளுடைய பார்வையாளர் அனைவருக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பிற்கும் முதலில் நான் நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த உரையை தொடங்க விரும்புகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நிறைய தோழர்கள சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு தான் ஒரு மாணவனுடைய கல்வி வளர்ச்சியை மேலும் வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்குன்னா அது செயற்கை நுண்ணறிவு தான் அப்படின்னு சொன்னோம்னா மிகையாகாது. காரணம் என்ன, எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவாகர் தோழர் பேசினாரு, நம்ம உணர்வு வருமா, ஆசிரியர் சொல்லி கொடுக்குறப்ப குற்றங்களை களையிறது, இதெல்லாம் நம்ம ஏத்துக்கக்கூடிய, உண்மையாலுமே நான் சிரம் தாழ்த்து எடுத்துக்கிறேன். அதே சமயத்துல இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய பொருளாதார அல்லது தொழில்நுட்ப
உலகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுடைய அவர்களுடைய போக்கு மற்ற நேரம் மற்றும் அவங்களுடைய அறிவுத்திறன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு ஒட்டி கடந்து போகக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இல்லாத ஒரு மாணவருக்கு அவர் கற்றலிலே சிக்கல் ஏற்படுறதை நம்ம கண்கூட பார்த்திருக்கலாம். அவரும் வந்து இத பார்த்திருப்பாரு. அதனால செயற்கை நுண்ணறிவு தான் வந்து எப்போதுமே ஆசிரியர்கள் திறன்களை வளர்த்தாலும் ஆனால் செயற்கை நுண்ணறிவு தான் வந்து அப்டேட் செய்து அவங்களை இன்னும் மேன்மைப்படுத்தி இந்த நம்மளுடைய நாட்டு பொருளாதார வளர்ச்சியையும் சரி, கல்வி பொருளாதார வளர்ச்சியும் சரி, மற்ற எல்லா துறைகளிலும் சார்ந்து செயற்கை நுண்ணறிவு மிக 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 துணை புரிவது, மேலும் மேலும் துணை புரிந்து வளர்ச்சிக்கு கொண்டு வருவது செயற்கை நுண்ணறிவு தான். ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, மருத்துவத்துறையை எடுத்துக்கோங்க. எங்க அமெரிக்காவில இருந்துகிட்டு அங்கிருந்து கைட் பண்ணி இங்க நம்ம இந்தியாவில இருந்து கைட் பண்ணி மற்ற நாடுகளுக்கு அட்டன் டைம்ல ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் புனிதமான ஒரு விஷயத்த ஆசிரியர்களால எவ்வளவுதான் இருந்தாலுமே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து அந்த நேரத்துல எத்தனையோ உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுது அப்படிங்கறத அவரும் புரிஞ்சுக்கணும். நடுவர் நீதிமானவர்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல ஆணித்தனமா வந்து குறிக்க விரும்புறேன். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆசிரியர்கள் இடத்துல பள்ளிகள்ல அனைத்து பள்ளிகளுமே இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவோட எந்த ஆசிரியர் இருக்கிறாரோ ஒண்ணும் இல்லைங்க. இப்ப வந்து டெட் எக்ஸாம் வந்துச்சு, எல்லாரும் ஆசிரியரா தானே வந்திருந்தோம். நம்ம ஏன் டெட் எக்ஸாம் வச்சாங்க? அந்த அப்டேட் பண்ணிட்டு போற அந்த மாணவ கல்விதான் இன்னைக்கு தேவை அப்படிங்கறதுனாலதான். எதுக்காக அது வச்சாங்க? இதெல்லாமே நம்ம வந்து சேர்ந்து ஏந்து போனா மட்டும்தான் நம்ம இந்த உலக நாடுகள்ல நம்ம முன்னுக்கு வந்து எல்லாமே முன்னேற முடியும் அப்படிங்கிறது. இது மட்டும் ஒண்ணு சாதாரணம். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னா, கடந்த கால விவசாயமும் சரி, வரலாற்று சான்றுகளும் சரி, நிறைய விஷயங்களை வந்து நம்ம கல்வெட்டுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போய் நேரடியா பார்க்க முடியாத மாணவர்களுக்கும் இந்த மாதிரி மக்களுக்கும் இன்னைக்கு வந்து ஏஐ மூலியமா இந்த நம்மளுடைய செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யுது அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அதுல வந்து அவங்க வீடியோ முதல் கொண்டு அவர் கேட்டாரு, இதெல்லாம் வந்து ஒரு உணர்வு பூர்வமா கிடைக்குமா அப்படின்னா, துல்லியமாக செயற்கை நுண்ணறிவை சரியா பயன்படுத்தும் போதுதான் அப்பதான் நாங்க சொல்றோம் செயற்கை சரியா பயன்படுத்தி வருதுன்னா தெரியுதுங்களா? சரியா பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா சொல்லுங்க. இந்த பத்திரிகையிலேயே பாத்தீங்கன்னா இல்ல பேசலாம், காமராஜரோட போட்டோ வந்து காமராஜ் மாதிரியே இல்ல, அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஆசிரியர் தேவையில்லை. இப்ப பேசலாம் நீங்க. கண்டிப்பா ஆசிரியரோட இது தேவை. ஆனா காமராஜர் அச்சு அசல்ல இருக்கிற அளவுக்கு இப்ப ஒண்ணு இல்ல. நான் என்னோட கல்லூரியில சிஐடி கல்லூரியில என்னுடைய மகன், மூத்த மகன், அவர் வந்து அப்படியே அச்சு அசல்ல செயற்கை நுண்ணறிவை எடுத்து இயற்கையை கனெக்ட் பண்ணி அவருடைய சொந்த கற்பனை திறனால இன்னைக்கு அப்படியே அச்சு அசல்ல நிறைய கம்பெனிக்கு வந்துட்டு பிபிடி ரெடி பண்றதுல இருந்து பர்சனல் பிராண்டிங் ரெடி பண்றதுல இருந்து அவ்வளவு அழகா இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்காரு. அது மாதிரி எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ ஆசிரியர்களுமே நம்ம இதுல கை தந்திருக்காங்க. வேற ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. இன்னைக்கு வந்து அன்னப்பறவை இருக்கு, எத்தனை மாணவர்கள் நேரடியா பார்த்திருக்கோம், எத்தனை மக்கள் வந்து பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த அன்னப்பறவை எப்படி இருக்கு, அதனுடைய குணாதிசயம் என்ன, நீர் மட்டும் எப்படி இருக்கு, பால் மட்டும் எப்படி இருக்குங்கிறது, அதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ், அதனுடைய வரலாறு, சாரி மன்னிக்கிறோம், அதனுடைய கூற்றல், அதனுடைய என்ன, அதனுடைய இயற்கை என்ன அப்படின்றத அத்தனையும் சொல்லக்கூடிய, எடுத்து காட்டக்கூடிய, நேர்ல காட்டக்கூடியது செயற்கை நுண்ணறிவு தான். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எடுத்துக்கிட்டா நானே பாக்குறேன், இப்ப இந்த நம்ம பேசிட்டு இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தான். இங்க இதெல்லாம் இல்லைன்னா நீங்க ஆசிரியர் தான், நம்ம எல்லாரும் நேரடியா தான் வந்து நேர்காணல தான் பண்ண முடியும். ஆனா நம்மளுடைய நேர்காணல் கிடையாது. நான் இப்போ ஒரு பங்குல கொல்லிமலை இருந்து அடிவாரத்துல ஒரு பங்குக்கு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா நேர்காணலா இருந்தா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. இது மாதிரி திறன்கள் வளர்க்கறதுக்கும் சரி, நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் சரி, அதிவேகமாக அனைவருக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்துறதும் சரி இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அப்படிங்கறத அனைவருமே நம்ம உணர்ந்திருக்கோம். இது மட்டும் கிடையாது, நம்மளுடைய நுண்ணறிவு வேற ஒரு விஷயத்துல எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆசிரியர் இருக்காங்க, நினைத்த மாத்திரத்துல, நினைத்த நேரத்துல, நினைத்த விஷயங்களை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அட்டன் டைம்ல ஆங்கில ஆசிரியர், கணித ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், சமூக அறிவியல், இது மாதிரி இருக்கின்ற நம்ம கேட்கும் போது ஒரு ஆசிரியரா நம்ம போய் கேட்கிற சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற மன அழுத்த நிலையில அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா அவங்களும் இன்னைக்கு ரொம்ப பாடுபட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்க. ஆனா அப்டேட் அப்படிங்கிறதும் அதிக வளர்ச்சிக்கு, மாணவர்களுடைய அதிக வளர்ச்சிக்கு, மேலும் வளர்ச்சிக்கு நுண்ணறிவு மிக மிக மிகவும் அத்தியாவசியம் அப்படிங்கிறது ஒரு பள்ளியிலயும் வச்சிருக்காங்க. காலையில இருந்துச்சுன்னா நம்ம அட்டனன்ஸ் என்ன, யூனியன் இதுல இருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போற செயற்கை நுண்ணறிவு தான். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எப்படி இருந்துச்சு, அது போல
அது போல நம்மளுடைய நுண்ணறிவுக்கு இது மட்டும் இல்லைங்க. இப்ப நம்ம வந்து பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறதுக்கும் சரி, திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில மொத்தமா பொருளாதாரம், பாதுகாப்பு, மருத்துவம், கல்வி அனைத்துக்குமே வந்து செயற்கை நுண்ணறிவு மிக மிக உறுதுணையாக மேலும் மேலும் வளர்ச்சிக்கு, அது கூடுதல் வளர்ச்சிக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு தான் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் சரி அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீதிமான அரசரை நான் ஒரு நினைவூட்டலோட எதிரணியருக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஆணித்தனமா கூறிக்கிட்டு நம்மளுடைய அணியினருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இந்த மாபெரும் வாய்ப்புக்கு மிக மிக மிகுந்த மகிழ்ச்சியோடு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நீங்க பேசினப்போ எனக்கு அந்த செயற்கை நுண்ணறிவுல ரொம்ப போய் மாட்டிக்கிட்டவங்க தான் ஏதோ ஒரு லிங்க் வருது, அதை தொட்டா ஸ்டேட் பேங்க்ல நம்மளே வச்சிருக்கிறது 3000 ரூபாய், அதையும் யாரும் ஆட்டை போட்டாங்க. சோ அதுலயும் நம்ம உஷாரா இருக்கணுங்கிறது நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஆனா செயற்கை நுண்ணறிவுல அந்த பேங்க் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் நிறைய செயலிகள் இருக்கு. ஆனா சரியான முறைப்படி நம்ம வந்து கைட் பண்ணிக்கணும். அது சரிதானா அப்படின்னு எல்லா மோகங்களுக்கும் நம்ம போகாம அப்படி போய் கேட்கறது நம்ம திரும்ப செயற்கை நுண்ணறிவுகிட்ட கேட்க முடியாது, வேற யாராவது பேங்க்ல இருக்கிறவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். அப்போ நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு நிமிஷம். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, சின்ன வயசுல நான் படிக்கிறச்சே வந்து இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருங்குடல் அப்படிங்கிறதுலாம் என்னால விஷுவல், அதாவது மனக்கண்ல பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்போ ஏஐல ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. நேத்து ஒரு வீடியோ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். ஒரு கண்ணு சுத்தமாறதுக்கு என்னங்கிறத ஒரு கண்ணு போட்டு கேரட் ஜூஸ் குடிச்சா அந்த கண்ணு சுத்தமாகுதுங்கிறத அவங்க விளக்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்றச்சே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லதோ அப்படின்னு தோணுது. ஆனா இல்ல இல்ல, நாங்கள்லாம் வந்து வகுப்பு எடுக்கிறச்சே மாணவர்களுடைய பல்ஸ் பார்த்து, அதாவது அவங்களுடைய நாடி துடிப்பு இருக்கிறோம். அவங்க தூங்குற மாதிரி இருந்தா டக்குன்னு ஒரு பாட்டை பாடி அவங்களை எழுப்பி அவங்கள உற்சாகமா பல விஷயங்களை நாங்க செய்ய வைப்போம் அப்படின்னு பேசுறதுக்கு கோமதி மேடம் வந்திருக்காங்க. வாங்கம்மா, உங்கள் நேரம் துவங்குகிறது. வாழ்க வளமுடன் சார். முதலில் தமிழை வணங்கி என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு, பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சம்ஹாரம் நிசமென்று சங்கே முழங்கு. தமிழுக்கு நன்றி, தமிழுக்கு வணக்கம். நேர்மைக்கும் நீதிக்கும் துணை நிற்கும் நடுவர் அவர்களுக்கும், இருபக்க அணி நண்பர்களுக்கும், இத்துணை வேலைகளிலும் இதையே நேரம் ஒதுக்கி இந்த பட்டிமன்ற நிகழ்வினை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய உற்சாகமும் உத்வேகமும் கலந்த மாலை வணக்கம். என்னுடைய தலைப்பு, எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதில் அதிக பங்கு வகிப்பது ஆசிரியர்களே என்பதுதான். ஏன் நான் என்னுடைய வணக்கத்தில் உற்சாகமும் உத்வேகமும் அப்படின்னு சொன்னேன்? நமக்கு எப்போ உற்சாகமும் உத்வேகமும் வரும் அப்படின்னு சொன்னா, படிப்புல நல்லா படிச்சு ஒரு நல்ல ஆசிரியரால வேலையில நல்ல ஊதியம் பெற்று குடும்பத்திலே நல்ல பெயர் பெற்று பெயர் வாங்கி இந்த மேடையில இப்ப பேசுற வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு பாருங்க. எனக்கே மத்த எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு யாரால கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நாம் படித்த பள்ளியில் ஒரு நல்ல ஆசிரியரால், அவர் தன்னுடைய குரலாலும் விரலாலும் கரும்பலகையிலும் வகுப்பறையிலும் நமக்கு நல்ல தெளிவினை கொடுத்து நம்ம இத்தனை தூரம் கொண்டு வர பாடுபட்டு ஏணி போல் தோணி போல் உயர்த்திய நல்ல ஆசிரியர்கள் நமக்கு கிடைத்ததால் தான், இல்லைங்களா? அதனாலதான் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, நம்ம அவங்க மேல ஏறி போறோம். ஆமா, அவங்க என்னைக்குமே ஏணி போல் தோணி போல் தான், இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள்ட்ட படிச்சு வந்தோம். அப்படி வந்தாதான் நம்மளோட எதிர்கால தலைமுறையும் நல்லா உருவாகுங்கிற ஒரு திடமான எண்ணம் நமக்கு இருக்கு. அப்போ ஏன் நம்ம ஆசிரியர் மூலம்தான் நம்ம படிக்கணும்? இப்பதான் கூகுள் இருக்கு, மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்தபடியே கூட படிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் படிச்சிட்டு இருக்கீங்க. என்னங்க சார்? நீங்களும் படிச்சிட்டு இருக்கீங்க கூகுள்ல. இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட போய் சனி ஞாயிறு எம்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேங்க சார். நமக்கு அதெல்லாம் இல்ல, தொலைதூர கல்வியில கூட நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஏன் கல்லூரியிலோ பள்ளியிலோ சென்று படிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்தமும் சதையுமாக ஒரு ஆசிரியர் போதிக்கும் வகுப்பறையில் தான் பல பேருடைய வாழ்க்கைக்கு ஒளியும் வழியும் கிடைக்கிறது. எப்படியோ வாழலாம் என்றில்லாமல் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கட்டுக்கோப்பு வகுப்பறையில் தான் கிடைக்கிறது, இல்லைங்களா? 8 பீரியடு, 5 பாடங்கள், பரீட்சை, மதிப்பெண், ரிசல்ட், இப்படி நல்ல ஒரு நெறிப்படுத்தப்பட்ட இடத்தில்
படிப்போடு மட்டுமன்றி நல்ல பழக்க வழக்கங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தலைமை பண்பு, ஒழுக்கம் எல்லாமே ஒரு ஆசிரியரால ஏதோ ஒரு வகுப்பில் ஏதோ ஒரு ஆசிரியர் மூலம் நமக்கு வந்து காட்டிய பாதையில தான் நம்ம ஒளி பெற்று நம்ம இளமையோடு சேர்ந்த பள்ளி பருவம் வந்து நமக்கு ஒரு போக்கஸ்டு லைஃபா, ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கு. கல்லா இருந்த நாம் சிற்பமா மாறுறோம், கிறுக்கலா இருந்த நாம் ஓவியமா மாறுறோம். எப்படின்னு சொன்னா ஒரு ஆசிரியர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுதுதான். அப்படி பள்ளி அல்லது கல்லூரி ஆசிரியர் என்னும் புலி தந்த வலியையும் பொறுத்து இன்று நம் வாழ்வில் நல்லதொரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம் எனில் நாங்களும் எதிரணியில் உள்ளோரும் எங்கள் ஆசிரியருக்கு கடன்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அவங்களும் கடன்பட்டு தான் இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு இப்படி பதப்படுத்த ஒத்துக்க வச்சிருவோம். நம்முடைய சிறிய சிறிய முன்னேற்றத்துக்கு தான் உதவுது. அவங்க பேசும்போதே எனக்கு முன்னாடி பேசினவங்க மேலும் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வளர்ச்சி ஆசிரியர் மூலம் வருது, மேலும் வளர்ச்சி தான் நம்ம செயற்கை நுண்ணறிவால வருதுங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்டு நமக்கு பேசிட்டாங்க பாயிண்ட் இல்லைங்களா? அதே மாதிரி இப்படி வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து எப்படி பாடம் நடத்தும் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப நான் ஒரு மேத்ஸே எடுத்துக்கிட்டேன்னா a+b² = a² + b² 2ab சொல்லிடும். ஆனா ஆசிரியர் மட்டும்தான் a² a × பெருக்கணும். சின்ன சின்ன ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுத்து தெளிவா ஒரு வழிக்கு வந்து ஒரு ஆசிரியர் தான் கொண்டு வர முடியும் ஒழிய இந்த ஏஐ கொண்டு வருமாங்கிறது சந்தேகம் தான். சமீபத்துல நம்ம எந்திரன் ஒரு படம் பார்த்தோம். அதுல ஒரு தீ விபத்து நடக்கும். அதுல இருந்து ஒரு உயிரை காப்பாத்திட்டு ஒரு ரோபாட் ஓடி வரும். எப்படி அப்படின்னு சொன்னா, அங்க மூடப்படாத ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வரும். எல்லாரும் முகத்தை சுளிப்பாங்க. அந்த ரோபாட்டுக்கு என்ன எண்ணம்னா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கும். ஆனா அது வந்து நம்ம வந்து அங்க மூடி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜீவன் இல்லாத கல்வியை தான் நம்மளுடைய எதிர்கால தலைமுறைக்கு ஏஐ கொடுத்துருமோ எனக்கு அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுறேன். நம்ம இப்ப எதா இருந்தாலும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாலும் சரி, ஒரு களப்பணி கொடுத்தாலும் எல்லாத்தையுமே இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா செயற்கை முறை அந்த ஏஐல கேட்டு கேட்டு பயன்படுத்துறாங்க. அதோட விளைவு என்ன ஆகுது? அவங்களுக்கே உரிதான படைப்பாற்றல், பிரச்சனையை தீர்க்கும் திறன், மற்றவர்களிடம் கலந்து பேசும் திறன் இல்லாமலே அவங்களுக்கு போயிடுது. இப்ப நம்ம மேக்ஸ், நான் வந்து 33 இயர்ஸ் ஒரு கணித ஆசிரியை, அதனால கணக்கே எடுத்துப்போமே. இப்போ ஒரு கணக்கு எடுத்து போடும்போது ஒவ்வொரு படிவிலையும் விளக்கம், சின்ன சின்ன விளக்கங்கள்லாம் ஆசிரியர் கொடுத்து அதுக்கு தகுதியான ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்லி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணும்? அப்படியே அந்த படிநிலைகளை கொடுக்கும், அந்த படிநிலைகளை மேலோட்டமா விளக்கும். ஆனா அறிவுபூர்வமாகவோ ஜீவபூர்வமாகவோ விளக்காது. அந்த என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் எப்படி இருப்பாரு தெரியுங்களா? திட்டச்சேரியில் 8 பனை, பனை கெட்டு பொந்து, பொந்து கெட்டு ஆந்தை, ஆந்தை கெட்டு குஞ்சு, அப்படியானால் எத்தனை குஞ்சுகள் அப்படின்னு கேட்பாரு. தினமும் வந்தோன்னா ஒரு மனக்கணக்கு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கேட்ட ஒரு உயிராற்றலோடு ஜீவனோடு நம்மளோட நெருங்கி உரையாடின உருவாகும் எதிர்கால தலைமுறை வந்து அப்படிதான் இருப்பாங்க. அதனால ஆசிரியர் கொடுத்த உயர்வினால் நாம உயர்ந்தோம்னா தான் எதிர்கால தலைமுறை நல்ல உயர்வா இருக்கும். நாம ஏஐ பயன்படுத்தும் போதே கீழே ஒரு நோட் வரும் பாத்தீங்கன்னா, ஏஐ தவறான பதில்களை வழங்கக்கூடும். அது மாதிரிதான் ஐயா, நீங்க ஏமாந்துடாதீங்க. எதிரணிகள் வந்து தவறான கருத்துக்களை தான் பேசுவாங்க. அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அதை விட்டுடுங்க. நீங்க உங்களுக்கும் ஒரு ரோல் மாடலா ஒரு ஆசிரியர் இருந்திருப்பாங்க. அவங்கள நினைவில் கொண்டு நல்லதொரு தீர்ப்பை தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறீங்க. ஏன்னா இவங்க 33 வருஷம் ஒரே பாடத்தை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரே மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நிச்சயமா பல விதமான முறைகளை கையாண்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஒரு பயத்தை தான் உண்டாக்குதுங்கிறது இப்ப எல்லாருமே கண்கூடா பாக்குறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யாரும் வந்து வாங்க வாங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி யாரும் அந்த மாதிரி பண்றது இல்லை. இப்ப பாக்குறச்சே ஒரு பயத்தோட தான் பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா என்னோட மகன் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. இப்ப அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னா, அவங்களுடைய வேலை நிரந்தரமா இருக்கணும்னா, வேற கம்பெனி மாறணும்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு உண்டான பரீட்சை எழுதி அதுல 80% மேல இருக்கிறவங்கள தான் வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஐயோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படின்னு ஒரு பயம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனா ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கறச்சே வெறும் பாடத்தை மட்டும் இல்லாம பாடத்தையும் தாண்டி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில கோமதி மேடம் வந்து ஆசிரியருக்கு பல விஷயங்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இப்பதான் கல்லூரி முடிச்சுட்டு வந்தேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அந்தோணி ராஜா தயாரா இருக்கிறாரு. வாங்க அந்தோணி ராஜா, நீங்க வந்து செயற்கை நுண்ணறிவை தூக்கி நிறுத்த போறீங்க, பாப்போம்.
அவையோர் அனைவருக்கும் இனியதொரு மாலை வணக்கம். ஐயா, நான் முதல்ல திவாகர் சாருக்கு ஒரு பதில் அளிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் இந்த பாலர் கல்வியை பத்தி சொன்னாங்க. அதாவது இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த கல்வியை பத்தி சொல்றாங்க. இப்ப நீங்க குழந்தைகள்கிட்ட போய் அவங்ககிட்ட நீங்க பேசுறத விட அந்த பிள்ளைகளுக்கு நீங்க படத்தை போட்டு காமிச்சீங்க அப்படின்னா அந்த பிள்ளை எவ்வளவு ஆர்வமா உட்காந்து படிக்குது. இப்ப இன்னைக்கு காலையில கூட நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா ஏஐ வீடியோவை, அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி திருக்குறள்ல அவ்வளவு அழகா ஒரு கதையா சொல்றாங்கய்யா. ஒவ்வொரு திருக்குறளும் 1330 நானும் பார்த்திருக்கேன். திருக்குறளையும். நல்லா இருக்கு. ஆமாங்கய்யா. அது நல்லா இருக்கு. நல்ல ஆஹ் விஷயங்கள் எங்க இருந்தாலும் பாராட்டணும் இல்ல? கண்டிப்பாயா. நீங்க இனிமே சொல்ல சொல்ல பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு ஏஐல. இந்த மாதிரி திருக்குறளா இருக்கட்டும், பல இலக்கியங்களா நான் ரெண்டு இருக்கட்டும் ஐயா, பக்கமும் பேசுற ஒவ்வொன்றே மாதிரி அந்த பேசுவேன். ஐயா இல்ல, நான் என்னதுங்க? ரெண்டு பக்கமும் பேசுற மாதிரி பேசுவேன். நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க சரிங்க. பேசுங்க. அதாவது அந்த மாதிரி நம்ம கண்முன் கொண்டு வந்து அந்த காட்சியை காமிக்குதுயா. அப்ப எங்க கண்ணு முன்னாடி காமிக்கிற காட்சியை பார்த்தா எங்களுக்கு நல்லா புரியுமா, இல்ல நீங்க மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு புரியுமா? இன்னொன்னு கேக்குறாங்க, ஆசிரியர்கள் வந்து புரிஞ்சதா புரியலையான்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு புரியுற வரை திரும்ப திரும்ப சொல்லி தருவாங்க அப்படின்றாங்க. இந்த காலத்துல எத்தனை ஆசிரியர்கள அவர் சொல்லி தராங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே யாருமே இல்லை. நான் வந்து ஒரு கேள்விய என்னோட ஏஐட்ட நான் போய் கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு புரியுற வரை அதை சொல்லி தரும். சில கேள்விகள்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக்கா இருக்கும். தலைப்புகள் வந்து கொஞ்சம் கஷ்டமான தலைப்புகளா இருக்கும். ஆசிரியர்களே அதுக்கு வந்து கொஞ்சம் தெரிலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ஏஐ கிட்ட நான் கேட்டு அது எனக்கு புரியுற அளவுக்கு அது திருப்பி திருப்பி 1 மணி நேரமா இருக்கட்டும், 2 மணி நேரமா இருக்கட்டும், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காம சொல்லி தருதுங்கய்யா. அப்ப நான் வந்து ஏஐ பின்னாடி போவேனா இல்ல யார் பின்னாடி போவாங்கய்யா? ஆனா அதுக்கு நீங்க சரியான கேள்வியை கேட்கணும் இல்ல? ஆமாங்கய்யா. நம்ம ஒரு மனிதர் மாதிரி அது கூட அதுக்கு உரையாடலாம்யா. நம்ம நீங்க தப்பா சொன்னோம்னா நம்ம தப்பா சொல்றோம்னு சொல்லி சொல்லுவோம். சரியான கேள்வியை கேட்கணும். அதுவே என்ன? பேசுங்க பேசுங்க. இப்ப நம்ம 10ஆம் வகுப்பு மாணவர்கிட்ட போய் கேட்போம், எத்தனை பேரு அப்படியே பேசலாம். படிச்சத வாந்தி எடுக்கிறீங்க, எத்தனை பேரு புரிஞ்சு படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்போங்கய்யா. கேட்டா 95% பசங்க வந்து நான் வந்து அப்படியே புக்கை பார்த்து படிப்போம், அப்படியே பரிட்சையில வாந்தி எடுத்துட்டு வந்துரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு வந்து இதெல்லாம் புரியாது, இதை புரிஞ்சுக்கிற கஷ்டமா இருக்கும், நீ வந்து இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிரு, இசு வாசு கூட அந்த அடி பெறலாமல் நீ வந்து அப்படியே வாங்கிட்டு எடுத்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்ப அந்த பசங்க வந்து எங்கேயுமே புரிஞ்சு படிக்கிறது இல்லைங்கய்யா. வரிசையா அந்த புத்தகத்தை பார்த்து படிப்பாங்க, படிச்சதை அப்படியே போய் பரிட்சையில எழுதி வச்சு வந்துடுறாங்கய்யா. இதுதாங்க இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆனா நீங்க ஏஐட்ட போய் படிக்கிறப்ப உங்களுக்கு புரியுற வரை திருப்பி திருப்பி சொல்லி தருங்கய்யா. நம்ம புரிஞ்சு படிக்கிற வரை அது வந்து நமக்கு சொல்லி தருது. வணக்கம் சிவானா, வணக்கம் இளங்கோ தங்கம், வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 மேடம், வணக்கம். ரைட், பேசுங்க நீங்க. இப்போ வந்து எதிரணியர் சொன்னாங்க எமோஷன்ஸ் கிடையாது செயற்கை நுண்ணறிவுக்கு, அது வந்து உங்களை எமோஷனல் டீல் பண்ணாது அப்படின்றாங்க. ஆனா ஒரு ஒரு தகவல் சொல்றாங்கய்யா. 2026 ரிவ்யூ இன் என்பிஜி டிஜிட்டல் பப்ளிக் ஹெல்த் அவங்க வெளியிட்ட பட்டியல்ல, அதாவது இந்த உலகம் முழுக்க 27% செயற்கை நுண்ணறிவு உபயோகிப்பாளர்கள் வந்து அவங்க மனசு சரியாகிறதுக்கு, அதாவது மென்டல் ஹெல்த்துக்காக யூஸ் பண்றாங்கயா அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து சொல்லிருந்தாங்க. நிஜமாங்க, நிஜமாக நீங்க கூகுள்ல கூட பாத்துக்கலாம். நிஜமாக தாங்க, கூகுள்ல கூட கேட்டுக்கலாம். சரி. இந்த மாதிரி ஏஐ வந்து நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கோ இல்ல நம்மள வழிநடத்துறதுக்கு அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்ப உதவியா இருக்குதுங்க ஆசிரியர்களை விட. இன்னொன்னு கேட்கணுங்கய்யா, இந்த காலத்துல எத்தனை பேரு விரும்பி ஆசிரியர்களாக நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% பேர் வந்து கிடைச்சது நான் போய் ஆசிரியர் ஆயிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப வந்து ஆசிரியர்களே நம்ம பார்க்க முடியறது இல்லை, ஏன்னா ஆசிரியர்கள் கம்மியா இருக்கிறாங்க. அப்ப ஒரு இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு இன்னொரு பொருள் வந்து அந்த இடத்துக்கு போகணும். அப்ப இப்ப ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா அதை ஃபில் பண்றதுக்கு ஏஐ தாங்க வருது. அடுத்ததுங்கய்யா, ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட ஆசிரியரா ஏஐ இருக்குது. நம்ம நம்மளோட உணர்வுகளை பத்தியும் பேசலாம், நம்மளோட டவுட்ஸ் பத்தியும் பேசலாம், நமக்கு என்னென்ன தேவையோ எதை பத்தினாலும் பேசலாம். ஏஐ வந்து இப்ப வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேனே,
நீ எனது கணித ஆசிரியராக இருந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அடுத்து நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னோட கணித ஆசிரியர் மாதிரியே எனக்கு பதில் தருதுங்க. இப்ப என்ன இப்ப பேசுங்க ஒவ்வொரு பேசுங்க. இப்ப வந்து ஸ்டெப் மார்க்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்ப பள்ளிக்கூடத்துலயா இருக்கட்டும், கல்லூரிகள்லயா இருக்கட்டும், நம்ம ஆசிரியர்கள் வந்து இந்த ஸ்டெப்ல நீ இப்படி எழுதினாதான் உனக்கு மார்க், இல்லைன்னா மார்க் கிடையாது. ஒரு முறைலாம் நான் என்னோட பேப்பர் திறந்து பாக்குறேன், பார்த்தா அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா பதில் மட்டும் கரெக்ட், பதிலுக்கு மட்டும் டிக் போட்டிருக்காங்க, ஸ்டெப் எல்லாம் தப்புன்னு போட்டிருக்காங்க. நான் என்னன்னு போய் கேட்கிறேன், இது வந்து நீ இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுதினா நாங்க தப்பு தான் போடுவோம், நீ வந்து ஆன்சர் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு நீ எழுதி வச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து அதை ஏஐக்கு நான் படிச்சனால ஒரு அந்த 5-6 வழியிலான ஆன்சர் வந்து எனக்கு வருது. ஆனா ஆன்சர்லாம் ஒண்ணுதான், ஸ்டெப் மட்டும் வேற வேறையா வருதுங்க. அப்ப நான் வந்து எனக்கு எந்த வழி எனக்கு சுலபமான வழி அப்படின்றத நான் ஏஐட்ட கேட்டு படிச்சுக்கலாம்ல. அதே மாதிரி ஏஐட்ட படிக்கிறதுக்கு வந்து ஒரு மொழி வந்து தடையே கிடையாது. நான் தமிழ்ல பேசுவேன், தங்கிலீஷ்ல பேசும், தெலுங்குல பேசும், நான் ஆங்கிலத்திலே பேசினா கூட ஆங்கிலத்திலே பேசுங்க. இதே இது நான் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆங்கிலத்துல கூட பேச வேண்டியது இல்லை, சாதாரண ஆங்கிலத்துல பேசினா கூட இந்த அதே மொழியில திருப்பி பேசுங்க. அதுல தப்புகள் இருக்கா? என்னையா அதுல தவறுகள் இருக்கா? தவறுகள்லாம் இல்லைங்கய்யா, எனக்கு தெரிஞ்ச நீங்க ஒரு தடவை மீண்டும் ஒரு முறை சரி பார்க்கவும். இப்ப இன்னொரு யூடியூப்ல வந்து கோபி சுதாகர் அப்படின்றவங்க ஒரு பரிதாபம்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அதுல ஒரு வீடியோல வரும், மார்க் ஷீட் திருத்துறப்ப என்ன பரிதாபங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஒரு ஆசிரியர் வந்து மார்க் திருத்திட்டு இருக்காரு, திருத்துறப்ப அவர் வந்து சந்தோஷமா திருத்துறாரு. நான் இன்னைக்கு வந்து ஒரு வண்டி வாங்கிட்டேன், அந்த வண்டி வாங்கினால நான் சந்தோஷத்துல இருக்கேன், தப்பால்னா இந்தா போடு டிக்கு, இந்தா உனக்கு எல்லா மார்க்கும் போடுறேன்னு சொல்லி மார்க் போட்டுருவாரு. திருப்பி 2ஆம் நாள் வந்து திருத்துவாரு, என் வண்டியை நேற்று வந்து ஆக்சிடென்ட்ல வண்டி இருந்துச்சுடா, நானே சோகத்துல இருக்கேன், இவ எதுக்கு பாஸ் ஆகட்டும், ரீவல்ஸ் மட்டும் மார்க் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் சரியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தப்பு போட்டுரு, இவன் எதுக்கு பாஸ் ஆயிட்டு தப்பு போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏஐ உங்கள் நேரம் முடிந்தது. சிறப்பு. ரொம்ப அழகா அருமையா பேசியிருக்கிறீங்க. இந்த சுதாகர் இவங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கலாம் நீங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க பேசுறச்சே எனக்கு ஒரு விபரீதமான ஒரு கற்பனை வந்தது. நீங்க ஏஐல என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், ஆசிரியர்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? ஐயா நான் திருட போலான்னு இருக்கேன், எனக்கு எப்படிங்கிறத சொல்லி கொடுப்பீங்கன்னு யாரா போய் ஆசிரியர்கிட்ட கேட்க முடியுமா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனசு ரொம்ப வக்கரமா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தற்கொலை செய்து கொள்வது எப்படின்னு கேட்கறாங்க. ஏஐ வந்து கேட்கறான் கேள்வி அப்படின்னு பதில் சொல்லுது. அதை பார்த்து நிறைய பேர் அவங்க உயிரை மாச்சுக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டீங்க. நான் பாயிண்ட்ஸ்க்காக சொல்ல, என்னுடைய மனசுல பட்டதை சொன்னேன். அந்த சமயத்துல ஆசிரியர்கிட்ட கேட்கறச்சே இதை கேட்கலாம் இதை கேட்க கூடாதுன்னு ஒரு ஒரு வரைமுறை வச்சு நம்ம கேட்போம். அந்த வகையில எனக்கு என்னமோ ஆசிரியர் பங்கு ஜாஸ்தியா இருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் சீதா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க சீதா. பேசலாம் நீங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதில் அதிக பங்கு வகிப்பது ஆசிரியர்களே அப்படிங்கிற தலைப்புல வந்து பேச வந்திருக்கேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லிட்டு வெற்றி வேர்க்கையில அதிவீர ராமபாண்டியன் சொல்லி இருப்பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுமா, இன்னொரு சொல்லுங்க, பேர் என்ன? வெற்றி வேர்க்கை சார், அதிவீர ராமபாண்டியன் வந்து ரைட் பேசுங்க. ஆசிரியர்கள்ல அந்த உங்களுடைய வாய்ஸ் விட்டு கேக்குது. ஆனா நீங்க இறைவனா மதிக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷனா கூட மதிக்கிறதுல அப்படிங்கறதா இந்த சார் கேக்குதாங்க சார்? விட்டு கேக்குது. நீங்க சார் இப்ப கரெக்டா நீங்க இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதாங்க சார்? ஓகே சார். அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வேர்க்கையில அதிவீர ராமபாண்டியன் சொல்லி இருக்கிறாரு. அந்த ஆசிரியரை நீங்க கடவுள் மாதிரி மதிக்கலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலும் தன்னுடைய மாணவன் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆசிரியர் தான். நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஒரு முறை ஆசிரியர்கிட்ட கேட்க முடியும், மறுபடியும் கேட்டா சொல்லி தருவாங்களா அப்படின்னு. இன்றைய கால சூழல்ல 10வது 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் 10 முறை 20 முறை கூட சொல்லி கொடுத்து எப்படியாவது 10வது 12வதுல பாஸ் பண்ணிருங்கடா,
வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போயிருங்கடா, காலேஜ்ல அரியர் வைக்காம எப்படியாச்சும் பாஸ் பண்ணுங்கடா, அப்பதான்டா 4 பேர் உங்களை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கறது யாருன்னா ஆசிரியர்கள் தான். மேடம் வந்து சொன்னாங்க, சுஜாதா மேடம் வந்து சொன்னாங்க, இது வந்து கற்பனை திறனெல்லாம் அதிகரிக்குது, என்ன கேட்டாலும் வந்து ஏஐ வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லி தருது அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே சார், இன்னைக்கு ஒரு பையனுக்கு நல்லா போட்டுட்டு வருமான்னு 2 ஹோம்ஒர்க்க கொடுத்து விட்டா அவன் ஏஐ பார்த்து போட்டுட்டு வரான். ஸ்டெப் அப்படியே ஒண்ணு கூட மாறாம போட்டுட்டு வரான். எங்க இருந்த மாணவர்களுக்கு வந்து கற்பனை திறன் எல்லாம் வளர்றது? ஆண்டனி சார் வந்து சொல்லி தந்தாங்க, எல்லாமே ஏஐ வந்து சொல்லி தருது அப்படின்னு வந்து சொன்னாரு. ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி, எல்லாமே கொட்டி கிடக்கக்கூடிய இடம். ஆனா ஆசிரியர் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தளமா வந்து இருக்கிறாங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு முறை அவங்க ஆசிரியர் வந்து பறவை எப்படி பறக்குது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க ஆசிரியர் கைய பிடிச்சு, இந்த பறவை மாதிரி என்னால பறக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பறவையை விட உன்னால அதிக தூரம் பறக்க முடியும் அப்படின்னு அந்த ஆசிரியர் கொடுத்த ஊக்கம் தான் பறந்தாருன்னு சொன்னா அது ஒரு ஆசிரியர் கொடுத்த அந்த தைரியத்தினாலதான். சார், டீச்சரும் டார்ச் லைட்டும் ஒண்ணு. ஏன் அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாம இருண்டு கிடக்கக்கூடிய இந்த உலகத்துல அடுத்த அடிய வைக்கிறதுக்கான வழியை காட்டுறது டீச்சர்ஸ் தான். ஆனா டீச்சர் அந்த பேட்டரி ஒரு நிமிஷம் திட்டு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் மாணவன் வாழ்க்கை அந்த முழுவதும் திட்டு டார்ச் லைட்ல வாங்குவான். எப்பவுமே பேட்டரி ஆசிரியர்கிட்ட அடி இருந்துட்டே வாங்காத இருக்கணும். மாணவன் வாழ்க்கை முழுவதும் அடி வாங்குவான்னு சொன்னா ஆசிரியர்கள் தான் ஒரு மாணவனை திருத்தக்கூடியதா இருக்காங்க. இன்றைய கால ஆசிரியர்கள் அந்த வந்து எப்பயுமே டார்ச் அப்டேட்ல லைட்னு தான் இருக்கிறாங்க. சொன்னீங்க, அது வந்து குறை சொல்றதுக்கே டார்ச் இல்ல. லைட்ல பேட்டரி எப்பவுமே ஒரு சார்ஜ் மனுஷன் ஆயிருக்கணும். வாழ்க்கையில தோத்தாலும் சரி, சரி சரி ஜெயிச்சாலும் சரி, ஏதோ எஸ் சார், எஸ் உண்மைதான் சார், உண்மைதான் சார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில தோக்கும் போதும் சரி, ஜெயிச்சாலும் சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆசிரியர்களை வந்து நினைச்சு பார்ப்பாங்க. கெட்டு போனா எங்க டீச்சர் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னாரு, நல்லா படிடா, நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் தான் கேட்காம இப்படி உருப்பிடாம போயிட்டேன்னு நினைச்சு பார்ப்பான். ஜெயிச்சா என் ஆசிரியர் அன்னைக்கு சொன்னாரு, அதை கேட்டது நடந்ததுனாலதான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆண்டனி சார் வந்து சொன்னாரு, பேப்பர் திருத்துறதுல கூட ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்னு. உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி தெரியுமாங்க, ஒரு மாணவன் வந்து ஒரு வினாத்தாள்ல வந்து எழுதுறான், வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட செய்தியை விவரி, இது கேள்வி. அதுக்கு என்ன எழுதணும்? கயத்தார்ல ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டாங்க. அவன் உடனே கிரியேட்டிவா யோசிக்கிறான், ஏஐ மாதிரி யோசிச்சு, அடி அடி என்ன அடித்து, உதை உதை என்று உதைத்து, இழு இழு என்று இழுத்து, தரதரவென்று இழுத்து சென்று வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்குல போட்டாங்கன்னு எழுதலாம். இத படிச்சு பார்த்துட்டு கோமதி டீச்சர் மாதிரி டீச்சர் சிரிச்சுட்டு அழகா அதுக்கும் 1 மார்க் கொடுத்து, அட 30 மார்க்ல 29 மார்க் தான் வாங்கினுங்கிறான்னு பாச போட்டு, அதையும் செல்லமா சொல்லி அடுத்த வாட்டி படிச்சுட்டு வந்து உருப்படியா எழுதுடா அப்படின்னு சொல்லி அந்த அரவணைக்கக்கூடிய பண்பு டீச்சர்ஸ் கிட்ட தானே இருக்கு. ஒரு வகுப்பறையில ஒரு மாணவன் சோகமா இருந்தா, ஏன்பா சோகமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா, என்ன ஆச்சு, ஏதாவது சண்டையா அப்படின்னு கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதும் சரி, எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கறதும் சரி ஆசிரியர்கள் தான். இன்னும் ஒரு படி மேல போய் நிறைய ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பண உதவி முதற்கொண்டு செய்து ஒரு பெற்றோர்கள் போல இருந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆசிரியனுடைய மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா, என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து, டீச்சர் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கறத அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையே. இறுதியா நான் இப்படி சொல்லி என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்யறேன். திருவாரூர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். பொன்னேரி அருகே இருக்கக்கூடிய காட்டூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குது. அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே அந்த ஆசிரியர் இருந்தா மட்டும்தான் நாங்க படிக்கவே வருவோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அந்த ஆசிரியரை மீண்டும் அதே இடத்துக்கு வர வச்சாங்கன்னு சொன்னா, ஆசிரியர்களின் பங்குதான் எதிர்கால தலைமுறையை வளர்க்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி. சிறப்புங்க சீதா, அழகா தெளிவா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. நீங்க சொல்றச்சே எனக்கு 2 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒண்ணு, ஆயிஷா நட்ராஜன் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவங்க என்னை செதுக்கிய மாணவர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதியிருந்தாங்க. எங்கேயா முடிஞ்சா படிச்சு பாருங்க. அதுல தன்னுடைய வாழ்க்கையில தான் சந்திச்ச மாணவர்கள் எப்படி இந்த ஆசிரியருக்கு பாடம் நடத்தினாங்கிறத ஒரு நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க.
அது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ரெண்டாவது, இது உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு சின்ன பையன் ராமகிருஷ்ணா மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டி நகர்ல படிச்சுட்டு இருக்கிறான். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் விளையாட போறதுக்காக கிரவுண்டுக்கு நடந்து போகணும். எல்லாரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த பையன் என்ன பண்றான், கையில ஒரு கல் எடுத்து இப்படி தூக்கி போட்டு போட்டு பாக்குறான். கையில போட்டா வருது, செவுத்துல போட்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். அவன் போட்ட இடம் ஒரு மருத்துவமனையோட பெயர் பலகை உடைஞ்சிருச்சு. அந்த மருத்துவமனையோட உரிமையாளர் அவரும் வந்து அந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். ஹெச்எம்க்கு ஃபோன் பண்றாரு, மந்திரமூர்த்திங்கிறவருக்கு. உங்க மாணவர்கள் சென்றாங்க, அவங்க யாரோ ஒருத்தர் கல் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல, உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னுட்டு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில முதல் வகுப்பு வந்து எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். மந்திரமூர்த்தி சார் வராரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர்கிட்ட ஒரு செக் கொடுத்து அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷனோ அதை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த ஏஹெச்எம் அந்த பிரேயர் முடியறச்சு அவர் மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, 7ஆம் வகுப்பு மாணவர்களை தவிர்த்து பாக்கி இருக்கிறவங்க உங்களுடைய வகுப்புகள் செல்லலாம் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் போயிடுறாங்க. 7வது வகுப்பு மாணவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பள்ளியில பிரேயர் ஹால்ல ஒரு போர்டு ஒன்று இருக்கும். நான் இந்த பள்ளியில் படிக்கிறேன், நான் இங்கு படிப்பதில் பெருமை அடைகிறேன், என்னால் இந்த பள்ளி பெருமை அடைய வேண்டும். இந்த பக்கம் இங்கிலீஷ்ல, ஐ பிலாங் டு தி ஸ்கூல், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் தி ஸ்கூல், லெட் தி ஸ்கூல் பி ப்ரௌட் ஆஃப் மீ. இதை ஒவ்வொருத்தரா படிக்க சொல்றாரு. இதுல தப்பு பண்ணவன் அப்பதான் ஐயோ ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவன் தள்ளி 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 கடைசிக்கு வந்துடுறான். இப்ப எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பையனால அந்த போர்டை படிக்க முடியல. நேரா தலைமை ஆசிரியர் காலில் விழுந்து, ஐயா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ தலைமை ஆசிரியர் சொல்றார், உன்னை வந்து திருத்துறதுக்கு 2 வழி இருந்தது. ஒண்ணு தண்டிக்கணும், இல்லாட்டினா கண்டிக்கணும். தண்டிச்சிருந்தேன்னா அன்னைக்கே டிசியை கொடுத்து உங்க அப்பாவை போய் அழைச்சிட்டு வாடான்னு சொல்லியிருக்கலாம். நான் அதை பண்ணல அப்படின்னாரு. அந்த பையன் நான் தாங்க. நான் என்னோட பள்ளியில ஏற்பட்ட அனுபவம் தான் அது. அதுக்கப்புறம் 7ஆவதுல எனக்கு ஒரு மனசுல ஒரு இது வந்தது, இதே தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்ட்டு. நான் படிப்புல சுமார் தான் இருந்தாலும் ஸ்கவுட்ல நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சேன். அப்போ அந்த ஸ்கவுட் மூலமா நிறைய கப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அப்போ நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஸ்கவுட் கிளாஸ் இருந்தா கூட ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கிறவர் அவருக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் எங்களை வந்து பார்த்துட்டு என்ன பண்றோங்கிறத நோட் பண்ணிட்டு போவார். ஆனா அவர் நோட் பண்றாருங்கிறது தெரியாத மாதிரி நோட் பண்ணிட்டு போவார், எங்கள்கிட்டயே வந்து பேசிட்டு போவார். அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல அவர் சொல்றாரு, 7வது படிக்கிறச்சே நீ பண்ண சேட்டைக்கு நான் உன்னை தூக்கி இருந்தேன்னா ஒரு நல்ல பையனை இழந்திருப்பேன்பா, எனக்கு என்னமோ அன்னைக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றச்சு கேட்டார், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு அப்படிங்கிறார். அப்ப நான் சொல்றேன், ஐயா நம்ம பள்ளிக்கூடத்துல அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா, அது கீழே வந்து இந்தியாவோட சிலைய மேப்பா நீங்க சிற்பமா செதுக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரிப்பா அப்படிங்கிறாரு. அந்த குவார்டர்லி எக்ஸாம் லீவ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த இந்தியா சிற்பத்தை செதுக்கி வச்சிருந்தாருங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து ஏஐ கொடுக்குமா? ஆனா இப்போ ஏஐ வந்து நம்ம அப்படியே ஒதுக்கவும் முடியாது. காரணம் என்னன்னா, ஆசிரியர்கள் கொடுத்த தன்னம்பிக்கையோட சில விஷயங்களை நம்ம அணுகரிச்சு அந்த தன்னம்பிக்கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவையும் சிறப்பா பயன்படுத்துறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுமே அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சில விஷயங்களை மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தணும். அது குப்பை தொட்டி இல்லை, அதுலயும் சில விஷயங்கள் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறதும் சில விஷயங்கள் இருக்கு. அதை ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. இப்பெல்லாம் வந்து பள்ளிகள்ல கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, பசங்க அப்படியே வந்து ஏதாவது இன்டர்நெட்டை பார்த்து போட்டாங்கன்னா மார்க் போடுறத சில பள்ளிகள்ல கொடுக்கறது இல்லை. நீ யூஸ் பண்ணு, உன்னோட கிரியேட்டிவிட்டி, உன்னுடைய கற்பனை சக்தியை பயன்படுத்தி அந்த விஷயத்தை செய்ய அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அந்த வகையில ஆசிரியர் பணி வந்து ஆசிரியரோட பங்கு தான் ஜாஸ்திங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அதே சமயம் அந்த செயற்கை நுண்ணறிவையும் ஆசிரியர்கள் முழுசா கத்துக்கிட்டு அதையும் பயன்படுத்தி அது மூலமா மாணவர்களுக்கு இன்னும் சில புரியாத விஷயங்களை புரிய வைக்க முடியும். என்னதான் நான் சொன்னேன்ல, அப்போ ஒரு செயற்கை நுண்ணறிவிட்ட போய் நான் எப்படி திருடுறதுன்னு கேட்க முடியும். ஆனா ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன்ல, அந்த ஒரு 6ஆம் அறிவை வந்து ஆசிரியர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆசிரியர் பங்கு நிறைய இருக்கு. அதே சமயம் இது ஒரு காலகட்டம் எப்படின்னா, ஆசிரியர் வந்து செயற்கை நுண்ணறிவையும் சேர்த்து அழைச்சிட்டு போய் மாணவர்களுக்கு அதையும் எப்படி பிடிக்காத கணக்க கோமதி மேடம் மாணவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி அந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அதையும் சேர்த்து எடுத்துட்டு போனோம்னா
நம்ம பல விஷயங்களை சாதிக்க முடியும். காமராஜர் கண்ட கனவு நிச்சயமா நிறைவேறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த வகையில அதாவது இன்னைக்கு இருக்க இன்றைய இளைய தலைமுறைக்கு நிறைய வளம் கொடுக்கக்கூடியது ஆசிரியருடைய பங்கு தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா 2 பேரும் இணைந்து செஞ்சாங்கன்னா நம்ம சீக்கிரமாவே வல்லரசா மாறத்துக்கு உண்டான நாள் தூரத்துல இல்லைங்கிறத சொல்லி இந்த தீர்ப்பை பதிவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஏற்பாடு செய்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. தேங்க்யூ. முத்துவேல் சார், நீங்க ஏதாவது பேசணும்னா பேசலாம் சார். தீர்ப்புகள் திருத்தப்படாது. வேற ஏதாவது உங்க கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். வேற யாராவது? தேங்க்யூ ஃபார் தி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைய கல்வி நாள் திருநாள் காமராஜருடைய நினைவு நாளை போற்றும் வகையில் இந்த பட்டிமன்றம் மிகவும் சிறப்பானதாக இருந்தது. ஆசிரியர் பணி அதற்கே அர்ப்பணி அப்படின்றத நிறைய சொல்லியிருக்காங்க. நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஆசிரியராக நாம் வாழ்க்கையில் சந்தித்து அவர்களுடைய ஒரு நல்ல விஷயங்களும் நாம் கற்றுக்கொண்டு மேலும் நல்ல ஒரு ஆசிரியராகவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கத்துக்கு இந்த ஒரு வகையான கருத்துக்களும் கருத்து பரிமாற்றங்களும் பட்டிமன்றங்களும் மிக பெருமளவில் உதவும் என்பதை ஆணித்தரமாக தெரிந்து கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். நன்றி. ஓகே. உங்கள் அனைவருடைய ஒப்புதலின் பேரில் இந்த நிகழ்வை இனிதே நிறைவு செய்கிறோம். ரெக்கார்டிங் நீங்க க்ளோஸ் பண்ணிடுறீங்களா ஆண்டனி ராஜ்? ஆமாங்க, இந்த க்ளோஸ் பண்ண. நன்றி. உங்கள் பின்னோட்டங்களை உங்களுடைய பின்னோட்டங்களை அந்த குரூப் இருக்கு இல்லையா, பட்டிமன்ற குரூப்ல போடலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன்.